ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல இந்தியா ஸ்டோர் டு அயர்லாந்து T20 சீரீஸ் எடுத்த ஸ்குவாட ரிவ்யூ பண்ண போறேன். இப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த ஸ்குவாட்ல இருந்து நான் எடுத்த 11 சொல்லிடுறேன். அப்புறமா நான் அந்த ஸ்குவாட ரிவ்யூ பண்ணி நான் யாரை எடுத்திருப்பேன்னு நானும் சொல்றேன். எப்படி போவேன்னா அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், சிவம் துபே, நிதிஷ்குமார் ரெட்டி, அக்ஷர் பட்டேல், ஹர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங், முகமது சிராஜ், வருண் சக்கரவர்த்தி. கேப்டன்சியோட ஆரம்பிச்சோம்னா ஐபிஎல் ஓட முதல் பாதியில ஸ்ரேயஸ் ஐயர் தான் கேப்டனா இருக்க போறேன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுது. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா ஐபிஎல் பூரா பார்த்தோம்னா ரஜத் பதிதார் ஹஸ் லெட் ஆர்சிபி டு பேக் டைட்டில்ஸ். அவளோட பேட்டிங்கும் கம்பேர் பண்ணா ரெண்டு பேருமே நம்பர் 4ல தான் விளையாடுறா. ஆனா ஸ்ரேயஸ் ஐயரை பத்தி நான் என்ன சொன்னேன், T20ல முதல் 4 ஓவருக்குள்ள அவர் பேட்டிங் இறங்கக்கூடாது, அதனாலதான் அவர் நம்பர் 4 விளையாடணும்னு நான் சொன்னேன். ஏன்னா சீமிங் டெலிவரி ஃபுல்லா போட்டா வீக்னஸ் இருக்கு. நிறைய பேர் ஷார்ட் பால்னு சொல்றா, அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஃபுல்லா போட்டாதான் அவரோட வீக்னஸ். இப்ப இந்த மும்பை பிரீமியர் லீக் நடந்துட்டு இருக்கு. சிவம் துபே அப்படிதான் போட்டு ஸ்ரேயஸ் ஐயரோட விக்கெட்டை எடுத்து. நான் அந்த செலக்ஷனை குறை சொல்லல. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் 3 ஃபைனல் போயிருந்திருக்கார், அதுல ஒரு ட்ரோஃபியும் ஜெயிச்சிருந்திருக்கார். ஆனா ரஜத் பைதார் 2 கன்செக்யூட்டிவ் சீசன் ஹஸ் ஒன் த ட்ரோஃபி ஃபார் லெட் ஆர்சிபி டு அ ட்ரோஃபி. அவர் ரன்னும் அடிச்சிருந்திருக்கார். ஸ்ரேயஸ் ஐயரோட வித்தியாசம்னு பார்த்தா சீமிங் டெலிவரிக்கு அந்த அளவுக்கு வீக்னஸ் இல்ல ரஜத் பைதாருக்கு. சோ நான் அவரை தான் போந்திருப்பேன். ஆனா நான் அதை குறை சொல்ல மாட்டேன். அப்புறமா இந்த ஸ்குவாட்ல பார்த்தா சிவம் துபே நம்பர் 5, நிதிஷ்குமார் ரெட்டி நம்பர் 6, ரிங்கு சிங்க்கு இன்ஜுரி ஆயிருந்திருக்கான்னு எனக்கு தெரியல. எதனால அவரை எடுக்கலன்னு எனக்கு புரியல. ஏன்னா ஐபிஎல் மெதுவா தான் ஆரம்பிச்சார். அப்புறமா 250 அடிச்சார். அவ்வளவு பேட்டிங்கும் அவருக்கு கிடைக்கல. கடைசியில தான் இறங்கினார். அப்பயுமே எல்லா மேட்சும் கடைசியில இறங்கிடுச்சு, நல்லா தான் விளையாடினார். அவரை இந்த ஸ்குவாட்ல எடுக்காத இப்ப பவர் ஹிட்டரே இல்ல. நிதிஷ் ரெட்டி ப்ரெஃபரபிளி நம்பர் 5. இந்த சீசன் கொஞ்சம் கேம் கொஞ்சம் அப் லெவல் தெரிஞ்சது இப்ப நிதிஷ்குமார் ரெட்டி. சிவன் துபே நம்பர் 4, 5ல தான் விளையாடணும். அவரை ஒருவேளை நம்பர் 6 இறக்கினா வேலைக்கே ஆகாது எனக்கு பொறுத்த வரைக்கும். சிஎஸ்கே நம்ம பார்த்தோம், when he bats too low அவருக்கு he finds it difficult. சோ அந்த கடைசி அந்த பினிஷர் அவ ரிங்கு சிங் இல்லாததுனால அவ அவ்வளோ doesn't seem as strong in that area in spite of நிதிஷ்குமார் ரெட்டி's improvement. அக்ஷர் பட்டேலும் கடைசியில பவர் ஹிட்டர் எல்லாம் கிடையாது. இப்ப பவுலிங் பார்த்தோம்னா ஹர்ஷித் ராணா ஐபிஎல் விளையாடல. ஒருவேளை T20னால if you can see 4 ஓவர் ஒர்க் ஓவர் you can see how he goes இருந்திருக்காளான்னு தெரியல. ஆனா புவனேஸ்வர் குமார் மாதிரி ஒரு ஆளை விட்டது எனக்கு புரியவே இல்லை. முகமது சிராஜ் ஐபிஎல்ல ரொம்ப நல்லா போட்டு, எதனால புவனேஸ்வர் குமார் if he plays then முகமது சிராஜ் will not be able to play. ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் புவனேஸ்வர் குமார் 2 ஓவர் போடுவா. சிராஜ் நியூ பால்ல போடலன்னா, ஜிடிக்கே 3 ஓவர் பவர் பிளேல போட்டு அது நியூ பால்ல போடலன்னா அது நான் ஐ டோன்ட் திங்க் there's as much of a point in playing him in the teamங்கிறதுனால எனக்கு பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமாரை நான் எடுத்திருந்திருப்பேன். அண்ட் இவர் பிளேட் him alongside ஹர்ஷ்தீப் சிங் டு ஓபன் த bowling. ஆனா அவ அப்படி பண்ணல. அவ என்ன சொல்றது, ஒரு சில பேருக்கு லாங் ரோப் கொடுக்கற மாதிரி இருக்கு. ஆனா சில செலக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்கான்னு நம்ம பார்த்துருக்கோம். சில செலக்ஷன்ஸ் எல்லாம் ஒன் எக்ஸாம்பிள், இப்ப ரவி பிஷ்ணோய் இஸ் வெரி குட் பவுலர். ஆனா அந்த கடைசி பாதி ஐபிஎல்ல உக்காத்தி வச்சா ஃபார் யஷ்ராஜ் புஞ்சா புதுசா வந்த பவுலர். குல்தீப் யாதவுக்கும் இந்த ஸ்குவாட்ல இடம் இல்ல. இப்ப யுஸ்வேந்திர சஹல் தான் ஒரு லீடிங் ஸ்பின்னர். அவர் லெப்ட் ஹேண்டர் போடுறச்சையும் ஒரு பவுலிங் கொடுக்கல. குல்தீப்பும் எடுக்காத, சஹாலையும் எடுக்காத, ரவி பிஷ்ணோய் உக்காத்தி வச்ச ரவி பிஷ்ணோய் இருக்கிறது எனக்கு லாஜிக்கே எனக்கு புரியல. அப்புறமா குருணால் பாண்டியா was part of the title winning team for RCB and one of the main reasons why they won the title ன்னு சொல்லலாம். வாஷிங்டன் சுந்தருக்கு எங்க பேட்டிங் விளையாட போறார், எங்க பவுலிங், ஜிடிக்காவது ஒரு நம்பர் 4ல பேட்டிங் விளையாடுறாரு. இந்தியாவுக்கு அவர் எங்க பேட்டிங் விளையாடுறாரு எங்க பவுலிங் விளையாடுறாருன்னு அவருக்கு மேட்சுக்கு முன்னாடியே தெரியாது. அவரு எல்லா ஸ்குவாட்லயுமே எடுத்துட்டு இருக்கா, சரியான ஒரு வாய்ப்பும் கொடுக்க மாட்டேங்கிறா. சோ திருப்பியும் அவர் எடுத்துட்டு இருக்கா. பிரின்ஸ் யாதவ் நல்ல செலக்ஷன். இஷான் கிஷன் will be the backup keeper. திலக் வர்மா எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்பர் 3ல விளையாடணும். அண்ட் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங்கிறதுனால இப்போதைக்கு இஷான் கிஷன் நன்னா பண்ண இஷான் கிஷனுக்கு இடம் இல்லை. அப்புறம் வைபவ் சூரியவன்ஷி இப்ப ஃபென்டாஸ்டிக் இம்பாக்ட், ஃபென்டாஸ்டிக் பிளேயர்.
deserve to be selected in the squad. ஆனா இப்ப திலக் வர்மா வந்து வைஸ் கேப்டன், இஷான் கிஷன் விக்கெட் கீப்பர் பேக்கப் ஃபார் சஞ்சு சாம்சன். ஏன்னா ரெண்டு பேர்ல ஒருத்தர் விளையாடியே ஆனும். இப்ப வைபவ் சூரியவன்ஷி வந்து அபிஷேக் சர்மாக்கு பேக்கப்பா. அபிஷேக் சர்மா ரன் தான் அடிச்சிருந்திருக்காரு. அபிஷேக் சர்மா ஃபெயில் ஆனா எஸ் வைபவ் சூரியவன்ஷி கேன் ஸ்கோர் ரன்ஸ். ஆனா அபிஷேக் சர்மா ஃபெயில் ஆனா இத்தனை நாள் பண்ணதுக்கு ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் நெசசர்லி அ வின் ஃபார் யூ வித் டேலண்ட் ஆஃப் அபிஷேக் சர்மா. சோ அதுதான் எனக்கு புரியல. அவர் வைபவ் சூரியவன்ஷி டிசர்வ்ஸ் டு பி இன் த ஸ்குவாட். ஆனா யாருக்கு பதிலா விளையாட முடியும்? ஏன்னா யாரை உக்காத்தி வச்சாலுமே அபிஷேக் சர்மாக்கு பதிலா மட்டும்தான் ஈ கேன் பிளே. அபிஷேக் சர்மா உக்காத்தி வச்சா ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் அ வின் ஃபார் யூ கன்சிடரிங் ஹவு வெல் ஹி ஹஸ் டன்ங்கிறதுனால அது மட்டும் எங்க விளையாட போறதுன்னு எனக்கு தெரியல. சோ அதுதான் இந்த ஸ்குவாட். நான் எப்படி போயிருந்திருப்பேன்னா, நான் சொன்ன மாதிரி ரஜத் பத்திதார் அட் நம்பர் 4, அஸ் கேப்டன் நிதிஷ்குமார் ரெட்டி 5, ரிங்கு சிங் நம்பர் 6. நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஸ்ட்ரைக் ரேட் ஏத்தி கான்பிடன்ஸோட விளையாடுறார். ஹர்திக் பாண்டியா நம்பர் 5ல தான் விளையாட போற. நிதிஷ்குமார் ரெட்டி வந்து அந்த ரோல்ல டெஸ்ட் பண்ணணும். ரிங்கு சிங் நம்பர் 6, அக்ஷர் பட்டேல் 7, ஹர்ஷித் ராணா நம்பர் 8. புவனேஸ்வர் குமார் விளையாடினா நான் சொன்ன மாதிரி அவர் நியூ பால்ல போட்டோம்னா சிராஜுக்கு இந்த டீம்ல இடம் இல்ல, இன்ஸ்பைட் ஆஃப் ஹிம் பவுலிங் வெல். அப்புறமா வருண் சக்கரவர்த்தி, குணால் பாண்டியா ahead of வாஷிங்டன் சுந்தர், யுஸ்வேந்தர் சஹல் ahead of ரவி பிஷ்ணோய். அப்புறமா சூரியவன்ஷி வந்து டிசர்வ்ஸ் டு பி இன் தி ஸ்குவாட். ஆனா இப்ப நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒரு பேக்கப் அந்த மாதிரி யோசிச்சேன். ஆனா சிவன் தூபே கேன் ஆல்சோ போல், கொஞ்சம் பிட் அ வே டு கோ இன் இஸ் bowling, ஆனாலும் கேன் ஆல்சோ போல். வைபவ் சூரியவன்ஷி நான் சொன்ன மாதிரி அபிஷேக் சர்மா நன்னா விளையாடினார் தான் இந்த டீமுக்கு வந்து அவர் எவ்வளவு நன்னா விளையாடினாலுமே அபிஷேக் சர்மா இஃப் பிளேஸ் வைபவ் சூரியவன்ஷி will have to sit on the benchங்கிறதுனால சூரியவன்ஷி ஸ்லாஷ் சிவம் தூபேன்னு போந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்குவாடுக்கு தான் நான் போயிருந்திருப்பேன். பட் லெட்ஸ் see how they do. ODI ஸ்குவாடும் இந்த சீரீஸ் வரப்போறது. அந்த முதல் மேட்சை நான் ப்ரீவியூ போட போறேன். அதுலயுமே ஒரு சில கால்ஸ் வந்து புரியாத மாதிரி தான் இருக்கு. என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மை ஒப்பீனியன் வாட்ச்.